ஹாய், நேற்று வந்து நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்றது பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிஎஸ்ல செகண்ட் பேப்பர்ல ஜிஎஸ் செகண்ட்ல அதில் வந்து யூனிட் 1 வந்திருக்கும். அதில் தான் வந்து பார்த்தா பாலிட்டியில் ஒரு 100 மார்க்ஸ்ன்றது மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ இதே வந்து பார்த்தா அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரிலேட்டடாக மெயின்ஸில் கவர் ஆகுதான் பார்த்து இதுவும் மெயின்ஸில் கவர் ஆகுது. ஆனால் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தா மெயின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் எதெல்லாம் வந்து பார்த்தா மெயின்ஸுக்கு வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 100 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண போறோம். அப்போ ப்ரிலிம்ஸ் லெவல்ல இதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுல வந்து பாருங்க தேர்ட் யூனிட்ல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐயனும் ரெண்டு சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஹிஸ்ட்ரியும் வரும் ஐயனும் வரும், ரெண்டுத்தையும் சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம குரூப் 1ல ப்ரிலிம்ஸ் லெவல்ல அட்டன் பண்ண போறோம். அப்ப மோரலஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம். ஐயனும் சப்ஜெக்ட் மட்டும் ஒரு 15 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் லெவலையும் அதே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்னும் சில சப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டென்ட் வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 100 மார்க்ஸ்க்கு நம்ம அங்கே வந்து மெயின்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் மெயின்ஸ்லையும் ப்ளே ஆகுது, ப்ரிலிம்ஸ்லையும் இந்த 10 ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா, இதோடைய வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இதோட வேர் டு ஸ்டடின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தா யூனிட் 3 சொல்லட்டுமா. யூனிட் 3ல நமக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து சரிங்களா. ஸோ இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னா நேஷனல் ரிலையன்ஸ் ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அது வந்து பார்த்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வந்து ஒரு 3 டாபிக். இந்த 3 டாப்பிக்கோட வேர் டு ஸ்டடி சொல்றேன். இதுல வந்து கொஞ்சம் நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தா அதிகமாக வந்து புக் ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கலாம், ஸ்கூல் புக்ல அப்படி இருக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 19th செஞ்சுரியில் 10th லெசன்ல கொடுத்துருப்பாங்கல்ல 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஏர்லி ரிவால்ட் இருக்கு இல்லையா, ஏர்லி ரிவால்ட் சம்மந்தப்பட்டு ஒரு கண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த பாளையக்காரர்களுடைய முறை என்ன. ஸோ அதே வந்து பார்த்தா வேலூர் கிளர்ச்சி வந்து கொடுத்துருப்பாங்க. பூலித்தேவர் கண்டென்ட் இருக்கும், வேலுநாச்சர் இருக்கும், கட்டபொம்மனுடைய கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், இவங்களை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த 10th புக்ல ஒரு லெசன்ல முடிச்சிடும். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பார்த்துக்கணும். அது மாதிரி டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படின்னு 11th ஹிஸ்ட்ரியில ஒரு லெசன் இருக்கு, நவீனத்தை நோக்கி. அது வந்து இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சமுதாயத்தில் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு இல்லை இருந்திருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம பார்த்துருப்போம். இப்போ ராஜா ராம்மோகன் ராய் கண்டென்ட் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் உண்டு. இது எல்லாமே 12th புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாருங்க பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பக்கம் இருந்துச்சுன்றது அந்த மேலே சொல்லக்கூடிய அதே ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதுதான் இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க. இதுவும் இருந்திருக்கும், அதான் அந்த பூலித்தேவர் லெசன். அது இல்லாமல் மேலே இன்னொரு கண்டென்ட் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா அந்த கோல் கிளர்ச்சி, வாகாபி கிளர்ச்சிகள், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவும் நம்ம வந்து கவர் ஆகிடும். இப்போ 11th புக்லேயும் வந்து பார்த்தா ஏர்லி அகிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இருக்கு. ஸோ அதான் அந்த சாந்தால் கழகம் இல்லையா, முண்டா கிளர்ச்சினா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சியோடைய விளைவுகள் என்ன அப்படின்றது 11 புத்தகத்துலேயும் ஒரு லெசன் இருக்கு. இதுவே வந்து பாருங்க அடுத்தடுத்த பாயிண்ட்ல ஆன்டி காலோனியல் மூவ்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் நேஷனலிசம் ஒரு பாயிண்ட் இருக்கா. இதுல வந்து எதை மட்டும் படிச்சா போதுன்னா 7.1 7.3 இது மட்டும் படிச்சா போதும். இந்த டாபிக் சொல்றேன், மற்றெல்லாம் படிக்கணும். பட் இந்த டாபிக்ன்றது இந்த ஒரு 2 ஏரியாக்குள்ளே கவர் ஆயிடுது. அதே வந்து பார்த்தா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை சரிங்களா. ஸோ ரூரல் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. ஸோ 8th புக்ல ஒரு லெசன் இருக்கு, சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவில் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இது 8th புக், இது வந்து பார்த்தா 12th புக். அதே 12th புக்லேயே வந்து பார்த்தா ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட், இது வந்து 12th புக்ல இருக்கக்கூடிய லெசன். ஸோ இந்த 12th புக் மட்டும் பாருங்க. 12th புக்ல நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 12th புக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 8th லெசன் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன் படிச்சுதான். ஓகே, ஐஎன்எம் சப்ஜெக்ட்டுக்கு 12th புக் மட்டுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் 8th லெசன் வரைக்கும் கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, எல்லாமே அதுக்குள்ள இருந்தே சுத்திட்டு இருக்கும். அப்போ 12th புக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். 10th புக்கு ஒரு 6 லெசன் படிக்கணும். 11th புக்ல எங்கெல்லாம் தேவைப்படுதோ அது மட்டும் படிக்கும். ஸோ இது மட்டுமே நீங்க கவர் பண்ணா கூட ஐஎன்எம் சப்ஜெக்ட் மோரலஸ் நீங்க முடிச்சிடலாம். புரியுதா. இப்போ 12th மேஜரா ஒரு 8, அதே வந்து பாத்தீங்கன்னா 10th ஒரு 6 லெசன், ஐ மீன் 6th லெசன்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க, அது ஒரு 6 லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 6 லெசன் போயிடுச்சா. 11th தேவைப்படக்கூடிய லெசன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதுவே ஒட்டுமொத்த ஐஎன்எம் சிலபஸை கவர் பண்ணி கொடுத்துரும். அடிஷனலி இருக்கக்கூடியதான் அந்த 6th 7th 8th அந்த குட்டி குட்டி ஏரியாஸ் தான். அது ரொம்ப பெரிய மேஜர் கஷ்டமான சிரமமான இருக்காது. ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு ஏரியாவே ரொம்ப முக்கியமானது. அந்த வங்க பேரணியை சம்மந்தப்பட்டு என்ன தேதி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல மீட்டிங் நடத்தப்பட்டுருச்சு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த இடத்துல இருக்கும். காலனிய போராட்டத்துக்கு எதிர்த்து என்னென்ன மாதிரிலாம் சட்டங்கள் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க, நம்ம என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பண்ணோம், நேஷனலிசத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசனுக்குள்ளே வந்துடும். காந்தி காலகட்டமும் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்தலாம் பார்ப்போம் பாருங்க. அப்போ இந்த 2 லெசன் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த இடத்துல பாருங்க ஹைலைட் பண்ணதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பெருசா வரல. ஏன்னா இது வந்து மெயின்ஸ்ல அப்படியே அப்ரப்ட்லி நம்ம கொடுக்கல, இந்த வார்த்தை கொடுக்கல. பட் இது ரெண்டுமே என்ன இருக்கு, மெயின்ஸ்ல இருக்கு, ஹைலைட் பண்ணி இருக்கிறதுலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது அப்படியே மெயின்ஸுக்கு வந்துடும். இது அப்படியே வந்து மெயின்ஸுக்கு வந்துடும். இப்போ எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள் உருவாகுதல் அப்படின்ற டாபிக். இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, பர்டிகுலர்லி இது இந்த இடத்துல இது மட்டும் தான் இருக்கு நம்ம சொல்ல முடியாது. இது பல்வேறு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க கொடுத்துருப்பான். இப்போ வாவுசி சம்பந்தப்பட்டு 12th புக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வந்து வாவுசி மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த
அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி காந்தி சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அதனால இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6th வந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், சமூக அறிவியல், வரலாறு, அரசியல் அறிவியல் இந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடிய தலைவருடைய கண்டென்ட் கூட நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து எக்ஸாக்ட்லி சோஷியல் சயின்ஸ் மட்டும் அப்படி இதில் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே வந்து போய் பாருங்க, அம்பேத்கர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, பெரியார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கு பாருங்க. இப்போ தமிழ் புக்லேயுமே இருக்குல்ல, தமிழ் புக்லேயுமே வந்து தலைவருடைய டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காமராஜர் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல. அதனால நீங்க 6 to 12 இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக்ல அங்கங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்க ஒன்று சேர்த்து தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது தன்னிச்சு அப்படியே வந்து ஒரே மாதிரி நம்ம கொடுத்துட முடியாது. ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன்ல அது கூட சேர்த்து வந்தது தான். இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 6th வந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லா புக்ஸையும் வந்து நீங்க பார்க்க வேண்டியதான். தமிழ்நாடு சம்மந்தப்பட்டக்கூடிய பெரியார் இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இருந்தாலும் சரி, மற்ற சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜியோடைய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான். இந்த மாதிரி 6 to 12 இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பர்டிகுலரி இந்த ஒரு ஏரியா தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சரி, அப்படியே தந்தை பெரியாரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பார்த்தா இதுக்கு வந்து ஒரு தனி ஒரு அவுட் சோர்ஸ் புக் இருக்கு, பெரியாரின் 1000 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 கொஸ்டின்ஸ்ல. இது ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா 2021 ஐ திங்க் வந்து January 3 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு குரூப் 1க்கு. அதுலேருந்து மட்டுமே ஒரு 17 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரெஃபரன்ஸ் வந்துட்டே போகுதுன்னா பெரியார் ரிலேட்டடாக வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் அது உள்ள கிடைக்கும். ஸோ மேபி அது வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. வீரமணி அவருடைய புக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைக்காது. ஸோ அது ஒரு பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். பெரியார் மட்டும் பார்க்குறது. இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் மட்டும் இருக்கும். டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அகிடேஷன், சத்தியகிரகா எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, மிலிட்டன் மூவ்மெண்ட்னா என்ன, சரிங்களா, அது புரட்சிகர இயக்கங்கள் என்ன, வகுப்புவாதம், அப்புறம் வந்து தேசிய பிரிவினை, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல. இப்போ தேசிய பிரிவினை ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்தியா பாகிஸ்தான், முகமது அலி ஜின்னாவுடைய போக்கு எப்படி போச்சு, வாசிர் ஹாசன் யாரு, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. வங்க பிரிவினை சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் அடுத்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தா தேசம்ன்றது எப்படி இரண்டா பிளவுறதுக்கான சூழல் என்ன இருந்துச்சு, அப்படி லக்னோ ஒப்பந்தம் நம்ம படிச்சிருப்போம் 1916, அதோட இம்பாக்ட் என்ன, முஸ்லீம் லீக் 1906 டிசம்பர் 30 அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா. இதில் வந்து நம்ம ஒரு வைஸ்ராய் போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிருப்பாங்க. சிம்லா டிபுடேஷன் சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தா அந்த 12th புக்கில் கவர் ஆகும். இப்போ 10th வந்து பார்த்தா தமிழ்நாட்டோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒரு லெசன், அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன லெசன் தான். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரியில் பாருங்க, சுதேசி இயக்கம் ரொம்ப சூப்பரான ஒரு லெசனாக இருந்திருக்கும். சரிங்களா. அப்போ நம்ம ஊரில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த இயக்கத்தோட விளைவுகள் என்ன, அது எப்படி அவங்க மறுபடியும் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்கிற ஒரு லெசன் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு லெசனா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேஜஸ்ல முடிஞ்சிடும். அதுக்குள்ள ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தா பயனுடைய ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அந்த சுதேச இயக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் வந்து பார்த்தா 1910, 8, 7 வந்து சட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பப்ளிக் மீட்டிங் ஆக்ட், இந்த நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட் 1910 போட்டது. ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா உண்டு. இவ்வளவும் ஒரு பாயிண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ காந்திய காலகட்டம் அப்படியே தொடர்ந்து அடுத்த லெசன்லேயே ஆரம்பிச்சிடும். காந்தியோட வருகைக்கு அப்புறம் சம்பரன் சத்தியகிரகா சம்மந்தப்பட்டக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். கேதா சத்தியகிரகா, இது அகமதாபாத்துடைய இந்த ஆழி தொழிற்சாலையுடைய வேலை நிறுத்த போராட்டம், இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த ஏரியாஸில் கவர் ஆகிடும். இதெல்லாம் 12th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா என்ன, சுதேசி மூவ்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியாவுடைய ஃப்ரீடம் எப்படி போச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தா 1918 முடிஞ்சிச்சா. 18 முடிஞ்சதுக்கப்புறம் 19 சட்டம் இருந்துச்சா. ஸோ அதை தொடர்ந்து ஒத்துழைமை இயக்கம், இது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தா இந்த புக்கில் 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் காந்தியோடைய மாஸ் மொபிலைசேஷன், அதாவது காந்தியோட வருகைக்கு அப்புறம் இந்த இந்தியாவோட போராட்டம்ன்றது எப்படி அடுத்த கிட்ட நகர்ந்துச்சு, இது எல்லாமே 12th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நான் சொன்னல 12th புக்கு மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 8th கிளாஸ் வரைக்கும் படிங்க, இது சூப்பராக கவர் பண்ணி முடிச்சிடலாம். மறுபடியும் எல்லாத்துக்கும் 12th புக் தான். நான் சொன்னால ரொம்ப இதுவே இல்லை. 12th புக்கை முடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயன் வந்து ஓவர். அது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒர்க். இப்போ நீங்கள் பாலிட்டிக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தா இங்கே ஐயன் கிடையாது. இப்படி அழகாக சிம்பிளாகவே இந்த இடத்துல முடிஞ்சிடும். ஓகேவா. அடுத்து பாருங்க, பீரியட் ஆஃப் ரேடிகலிசம், ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ், இதெல்லாம் இதுவும் 12th புக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சம்மந்தப்பட்டிருக்கூடியது, அதாவது பிரசிடன்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தா மெட்ராஸில் மட்டும் எத்தனை மாநாடு நடந்துச்சுன்றத அவங்க வந்து ஒரு மேப்ல கொடுத்துருப்பான், எந்தெந்த மாநாடு எங்கெங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது ஒரு 7 மாநாடு வந்து பார்த்தா அதை லிஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த மேப்பை நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே திருப்பி போட்டு போயிருவீங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 7 மாநாடு இருக்கு. சரிங்களா. இப்போ 1887, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 1927 இருக்கு, அப்புறம் 1894 இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 1914 இருக்கு, அப்புறம் 1903 இருக்கு, 1898 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அந்த 12th புக்லேயே பார்த்தா வந்து முடிச்சிடும். சரி, ஓகே. ரெஃபரன்ஸ் புக் வேறு என்ன இருக்குது
அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று தமிழ் மீடியத்துக்கு டாஃபோர்ட் ஐனம் புக் இருக்கு, அப்படிலாம் வெங்கடேசனுடைய ஒரு புக் இருக்கு சரிங்களா, ஐனம் ரிலேட்டட் கூடிய புக்ஸ். அது இங்கிலீஷ் மீடியம் பார்த்தா அது இங்கிலீஷ் மீடியத்தையும் நம்ம ஐனம்ல புக்கு போட்டிருக்கோம் டாஃப்ல. அது இல்லாமல் ஸ்பெக்டமோடைய புக் இருக்கு, மாடர்ன் இந்தியாவுன்னு சொல்லி ஸ்பெக்டம் பப்ளிகேஷன், குட்டி சைஸ் தான், இது தான் இருக்கும் அதோட சைஸ். அந்த புக்கையும் நீங்க பாருங்க. ஆனால் அதுவும் சொல்றேன், அது வந்து அவுட்டர் நோட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காது, அதுவும் யூபிஎஸ் புக் தான். ஆனால் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். பட் அது தமிழ்நாட்டுக்கு அது மட்டும் படிச்சுட்டு நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் சேர்த்து அட்டம் பண்ண முடியாது தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு நீங்கள் சேர்த்து படிக்கணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தா அதோடைய ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் வேர்ட் ஸ்டுடியோடைய இன்ஃபர்மேஷன்ஸும். ஸோ அது மோரல்லஸ் இதுவும் வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இதோட லிங்க் வந்து பார்த்தா நான் வந்து ட்ரைவில் போட்டு கொடுத்துறேன். இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுடைய ஐடியாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாபிக்லாம் டிக் பண்ணிட்டே வாங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு இதான் சொல்லிட்டு வரேன், இதை படிச்சிட்டுமா ஓகே இந்த ஏரியா முடிச்சிச்சா, அது வந்து தெளிவாயிடுது. இப்போ நேஷனல் ரிலையன்ஸ் இருக்கா, இந்த டாபிக்னா இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன், ஐஎன்சின்னு இருக்கா, இந்த டாபிக்னா இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன், மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இப்படி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணா நீங்கள் எக்ஸாம் வந்து போதா நீங்கள் எதிர்கொள்ள முடியும். இது ஈஸியஸ்ட் ஒர்க், இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஒர்க் இதுதான். ஓகேவா? ஆனால் நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு போராட்டமே, ஒரு பெரிய விபத்தே நீ வந்து கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய பேருடைய சட்ட சிக்கலே எங்கே தான் இருக்கும், நான் முடிக்கிறேன் சார் பிரச்சனை இல்லை, பட் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டைம் ரொம்ப கன்சூம் ஆயிடுது, எக்ஸாம் கிட்ட வருது, நான் இது எப்போ சார் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கிறது தான். இது ஒருத்தருடைய தனி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. எனக்குமே தான் சிரமப்பட்டேன். என்ன சிரமப்பட்டேன் அப்படின்னா, எடுத்த உடனே வந்து பார்த்தா எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கன்ஃபைன்டு நோட்ஸாக மாற்றுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. ஒரு சப்ஜெக்ட் முடிக்குது, ஒரு சப்ஜெக்ட் முடிக்க எனக்கு 3 மாதம் ஆச்சு. அப்படி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த டவுட்டுமே எனக்கு வரல. எந்த டவுட்டுமே வரலன்ற சென்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன் என்ன கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் அங்கே எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இடத்த வச்சிருந்திருப்பேன். அந்த டாப்பிக்கை நான் தெளிவு வச்சிருந்திருப்பேன். ஐஎன்சினா இதுதான், ஓகே, காந்திய காலகட்டம்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது, ஓகே, தலைவர்னா ஒரு தலைவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது, இதை சுற்றி தான் கொஸ்டின் கேட்குறாங்க, அதிகபட்சம் இங்கேருந்து இங்கே தான் போக முடியும். இப்படி ஒரு தெளிவுன்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது டாப் ரேங்கிங்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்க்கறதே. பட் அந்த டாப் ரேங்கிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சு தான். இப்போ நீ ஈஸியா பண்ணி ஈஸியா வேலை வாங்குற மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம இந்த எக்ஸாம் வர முடியாது. இது நம்ம நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கோம். ஈஸியா பேசி ஈஸியா டக்குன்னு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வர முடியாது தான். அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். பட் அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் நிறைய பேரை நான் பார்த்துறேன், நிறைய பேரை பார்த்து வச்சிருக்கேன். உண்மையாவே ஒரு எல்லா அகாடமிஸும் நான் போகும்போது, எல்லா பிரான்ச்சஸும் நான் போகும்போது நான் பார்க்குறேன், சார் நான் வரணும், ஒரு 3 நாள் கிளாஸ் உட்காரணும், நான் அப்படியே போயிட்டு குரூப் ஒன் ஆஃபீஸில் உட்காந்துடணும் அப்படின்றது தட்ஸ் இம்பாசிபிள். சீரியஸ்லி அதுக்கு நம்ம நிறைய வேலையை பண்ணணும், ஏகப்பட்ட ஒர்க்கை பண்ணணும். ஒன்று மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும், சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு டிசிப்ளினாக உட்காந்து ஒரு இடத்துல படிக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது அதை பண்ணுறது. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு அந்த ட்ரீம் இருக்குது, ஆனால் அந்த ட்ரீமை நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, அந்த ட்ரீம் அட்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம போகிறதே இல்லை. ஆனால் ட்ரீம் மட்டும் வச்சிருப்போம், எப்படியா இருந்தாலும் நம்ம டிப்டி கலெக்டர் ஆயிடும் தான். பட் அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னாக்கா நம்ம அப்படியே அந்த ட்ரீம்லேயே ஓடிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் திருப்பி இந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்க? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, எல்லாரும் தான் வீடியோ போடுறாங்க, நானும் தான் போடுறேன், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ கூட முழுசாக எல்லாரும் பார்த்துருக்க மாட்டான். ஸோ முடிஞ்சு போச்சுல, ஓகே வரன்ட்டு இன்னத்து கட் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான் பார்த்துட்டு. ஓகேவா? இவ்வளோ தூரம் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது அதான் நீங்க பாத்துறீங்க, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வந்துடும், எப்படி 4 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படியே ஃபேவரட் ஆகிட்டே போயிடுது. அங்கதான் நம்ம டிஃபர் ஆகுது. இதுதான் அந்த டிசிப்ளின்றத அடிக்கடி வந்து பார்த்தா சாரும் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த டிசிப்ளின் யாரும் மெயின்டைன் பண்றீங்களோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிருவீங்க. அது கொஞ்சம் சிதுவாயிடும் போது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அடுத்த டேல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.